நேத்து கர்நாடகாலேருந்து ஒரு கஸ்டமர் கால் பண்ணாருங்க. பிரதர் நான் இடம்லாம் பக்காவா ரெடி பண்ணிட்டேன். நீங்க வெட்டிவேர் நாத்து மட்டும் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க அப்டின்னாங்க. ஓகே எவ்வளோ நாத்துகள் வேணும்னு கேட்கும்போது 7000 நாத்துன்னு சொன்னாருங்க. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. எனக்கு ஆச்சரியம். பரவால்ல இவ்ளோ பெரிய ஆர்டர் எடுத்திருக்கோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்டின்னு நெனச்சுட்டு, ஓகேங்க பண்ணிடலாம். பெஸ்ட் பிரைஸ்ல நான் பண்ணி தரேன்லாம் சொல்லிட்டேன். நீங்க எந்த மாரி அமைப்பு பண்ணியிருக்கீங்க? எதுல நடவு பண்ண போறீங்கன்னு நான் கேட்கும்போது, நான் சாக்குல தாங்க பண்ணணும் அப்டின்னாரு. சாக்குல பண்ண போறீங்களா? ஓகே இவ்ளோ செலவு பண்றீங்க சாக்கு ஓகே அது உங்களோட விருப்பம் தான் அப்டின்னு நானும் விட்டுட்டேன். இந்த அளவுக்கு எத்தன ஆள வச்சு வேலை வாங்கியிருப்பாரு, எத்தன நாள் வேலை வாங்கியிருப்பாருன்னே தெரியல. கிட்டத்தட்ட 7000 சாக்குங்க. 2 ஏக்கர் ஃபுல்லா இதான் போட்டேன் அப்டின்னாரு. ஆச்சரியமாயிடுச்சு. சரி அப்டின்னு கேட்கும்போது, எந்த மாரி இதில வந்து மணலையும், மாட்டு எருவையும் மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்டின்னு கேட்கிறேன். அப்டிலாம் எதுவுமே பண்ணலங்க. மணல் மட்டும் எடுத்து போட்டு வச்சிருக்கேன். அது போதாதா அப்டின்னு கேட்கிறாரு. இவ்ளோ செலவு பண்ணி, பண்ணி என்ன பிரயோஜனம்? நம்ம இதுக்கு வந்து 7000 நாத்துகள அனுப்பிச்சு விடுறது பிரச்சனை கிடையாது. அங்க போய் அது வளரல, வேணா மாட்டு எரு இருந்ததுனா தான் அதோட குரோத் நல்லாருக்கும். வளரலன்னா அங்கருந்து எனக்கு கால் மேல கால் வரும். நம்ம என்ன பண்றது? நீங்க வந்து பெரிய கம்பெனி ஏதாச்சும் பாருங்க. நமக்கு செட் ஆகாது இவ்ளோ இது அப்டின்னு சொல்லி நான் டீசென்ட்டா முடிச்சுட்டேன். ஆர்டர் வந்தாலும் தப்பு, வரலனாலும் தப்பு. அதனால வந்து 5 நாத்தோ, 50 நாத்தோ, 1000 நாத்தோ கரெக்ட்டான மெத்தட்ல நம்ம வளர்த்தா மட்டும் தான் அது வளரும். இல்லன்னா வளராது. உங்களுக்கும் வெட்டி வேர் நாத்து குவாலிட்டியா வேணும்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு காலையில மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு சென்ட் பண்றேன். நன்றி.